ஜிஎஸ்டி வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா அப்போ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஜிஎஸ்டியை வந்து முழுமையான முறையில் ஒரு என்ட்ரி பண்ணுறது டிஃப்ரெண்ட் டேக்ஸுக்கு. சரி, ஒரு டேக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சேல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான டேக்ஸ் வச்சு என்ன செய்கிறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன செஞ்சுக்கலாம், இந்த வீடியோ மூலமாக முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அது போக இதன் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம், ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து குட்ஸுக்கும் சர்வீஸுக்கும் சேர்ந்த ஒரு டேக்ஸ் கால்குலேஷன் மெத்தட். ஏன்னா அதாவது குட்ஸுங்க சொல்ல வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், சேல்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கட்டும், அதுக்கு விதிக்கக்கூடிய டேக்ஸையும், அது போக சர்வீஸ் சம்மந்தப்பட்டது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், கேட்ரிங் சர்வீஸுக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா வந்து ட்ராவல்ஸுக்கு கொடுத்துருப்பீங்க. இப்போ அந்த குட்ஸு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அதுக்குள்ள பொருளுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து இருக்கக்கூடிய கமாடிட்டி கோடுக்கு பேர் வந்து HSN அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் வந்து சர்வீஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னா அந்த சர்வீஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியதுக்கு வந்து சர்வீஸ் கோட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அப்போ பொருளாக இருந்தால் அதுக்கு HSN கோடு கண்டிப்பாக போட்டாகணும், அல்லது அதுக்கு அது சர்வீஸாக இருந்தால் சர்வீஸ் கோடு வந்து கண்டிப்பாக போட்டாகணும். அது வந்து நெட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எந்தெந்த பொருளோ அந்தந்த பொருளுக்குள்ளே HSN கோடை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து 4 டிஜிட் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும், கடைசி 4 டிஜிட்டு. அது போக 8 டிஜிட் கொடுத்துக்கலாம், 6 டிஜிட் கொடுத்துக்கலாம். அது நீங்கள் சேல்ஸ் பண்ணுற இடத்த பொறுத்து, அல்லது வந்து நீங்கள் வந்து என்ன இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல, ட்ரான்சாக்ஷன் பண்ண சொல்ல நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஃபுல் கோடும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மூணு வகையான வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து என்னதுன்னா sGst அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் CGST அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து IGST அப்படிங்கிறது. அது என்ன sGst அப்படின்னு சொன்னோன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். CGST அப்படிங்கிற சொல்ல வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. IGSTங்கிறது வந்து இன்டகிரேட்டர் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறது. அதாவது வந்து இந்த ஸ்டேட் sGSTயும் CGSTயும் என்னது அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணால் CGSTயும் வரும், sGSTயும் நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். அதே சமயத்தில் வந்து அதர் ஸ்டேட்டாக இருந்துட்டுன்னா கால்குலேட் ஆகக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் வந்து IGST அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்டகிரேட்டர் டேக்ஸ். அதாவது வந்து இப்போ ஒரு 18% டேக்ஸ் வருது அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணிங்கன்னா sGST 9%, CGST 9% பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கும். IGST அப்படிங்கிற சொல்ல வந்து அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா நினச்சா அந்த 18% டேக்ஸ் அப்படியே வந்துடும், தனித்தனியாக நினச்சாது பிரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குட்ஸுக்கும் வரும், சர்வீஸுக்கும் சேம் தான். ஏன்னா அப்போ வந்து வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணக்கூடியதை வந்து இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் சைட் ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு பேர் வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏங்கிற கஸ்டமர்கிட்ட ஏங்கிற ஒரு பார்ட்டிகிட்ட இருந்து பிங்கிறவருக்கு வந்து என்ன செய்கிறோம், டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு பண்ணால் அது வந்து என்னது 18% டேக்ஸில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு வந்து CGST வந்து 9%, sGST 9% கொடுக்கணும். நான் அதே சமயத்தில் வந்து திருநெல்வேலியிலேருந்து கொல்லத்துக்கு பண்ணுறோம், அதர் ஸ்டேட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து என்ன செய்கிறோம், IGSTயாக வந்து 18% தான் நீங்கள் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேயபிள், நம்ம டேக்ஸ் வந்து எப்படி பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் வந்து இன்புட் டேக்ஸு, சேல்ஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் வந்து அவுட்புட் டேக்ஸு. சரிதானே? அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுருப்பீங்க, சேல்ஸ் பண்ண சொல்ல டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல இருந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்ல நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பேர் வந்து ITC அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணதுலேருந்து அந்த ITCயை கழிச்சா வரக்கூடியது தான் நம்மளுக்கு வந்து என்னது பேயபிள் அமௌண்ட் GST அப்படின்னு சொல்கிறோம். சரிதானே? அப்போ அந்த ITC வந்து
நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியலாக இருந்தாலும் ஐடிசி வரும், அல்லது சர்வீஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஐடிசி எடுத்துக்கலாம். அப்போது இதில் இருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணதை கழித்து வரக்கூடியது தான் நீங்கள் கட்டக்கூடிய பேயபிள் டேக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜிஎஸ்டி கால்குலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி பேயபிள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை எல்லா விதமான ஜிஎஸ்டியும் இருக்குது. 18%, 28%, 12% அப்படிங்கிற 3 வகையான டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஜிஎஸ்டி வந்து இதில் இருக்குது. பர்ச்சேஸும் பண்ணுறோம், சேல்ஸும் பண்ணுற மாதிரி இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் எடுக்கு வந்து ஜிஎஸ்டி என்ட்ரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கோங்க. கம்பெனி க்ரியேட் பண்ண சொல்ல கண்டிப்பாக இதுக்கு வந்து அட்ரஸ் தேவை. கண்ட்ரியும் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து என்ன ஸ்டேட் அப்படிங்கிறதும் செலக்ட் பண்ணணும். சரியா? கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஜிஎஸ்டினுடைய மெயினாக வந்து ஜிஎஸ்டி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு F11 ஃபியூச்சர்ஸ் கொடுக்கணும், அல்லது ஃபியூச்சர்ஸுங்கிற ரைட் சைடில் வந்து பேனலில் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஸ்டாச்சுரி அண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும், அல்லது எஸ்ஸுக்கு ப்ரெஸ் பண்ணாலும் இதுக்குள்ளே போயிடலாம். அதில் வந்து எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன கொடுத்துக்கோங்க, எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில் இருக்கும், அதுலேயும் எஸ் கொடுத்துக்கணும். எஸ் கொடுத்தவனுக்கப்புறம் ஸ்டேட் வந்து அங்கே ஃபஸ்ட்டில் கம்பெனியில் கொடுத்ததுனால ஸ்டேட் தமிழ்நாடுன்னு வந்திருக்கு. அடுத்து வந்து இதில் வந்து 2 வகையான ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் இருக்கும். ஒன்று வந்து காம்போசிஷன், இன்னொன்று வந்து ரெகுலர். அப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டேக்ஸ் கட்டுறவங்க வந்து ரெகுலர் ஸ்கீம்ங்கிறதுல எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ அந்த காம்போசிஷன் ஸ்கீம் செலக்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு டேக்ஸ் எல்லாமே மாறிடும். அவங்க வந்து அவங்களுக்குள்ள பெர்சன்டேஜே வேறு, 1% தான் எல்லாமே கட்ட வேண்டி வரும். ஆனால் வந்து நம்ம வந்து ரெகுலர் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஸ்கீமுக்கு கீழே வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா உங்கள் ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அந்த ரெகுலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை 3 வகையான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தி ஜிஎஸ்டி அமௌண்ட் வர்றதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ரெகுலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே ஜிஎஸ்டிஎன் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். இதில் வந்து அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து GSTR 1ங்கிறது வந்து அதாவது 2 முறையில் ஃபைல் பண்ணுவாங்க. மந்த்லி ஃபைல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. சரியா? அது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே போயிட்டு அப்படின்னு சொன்னோன்னா மந்த்லி பே பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அப்புறம் குறைவாக இருந்துச்சுன்னா குவார்ட்டர்லி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த ஸ்கீமில் வருவீங்க அப்படிங்கிறத பற்றி உங்கள் ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் வந்து மந்த்லி அப்படிங்கிறத வந்து இதில் செலக்ட் பண்ணுறோம். GSTR 1 EWay பில் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பில்லினுடைய வேல்யூ வந்து 50,000 ரூபாயை வந்து தாண்டிட்டு அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா நெட்டில் வந்து பதிவு பண்ணிவிட்டு என்ன செய்யணும், நம்ம கிடைக்கக்கூடிய நெட்டில் பதிவு பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு பில்லுக்கு பேர் தான் EWay பில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த EWay பில் எடுக்கிறதுக்கும் டேலியில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த EWay பில் ஆப்ஷன் வேணுமா, அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ எஸ்ன்னு கொடுத்தா நம்ம வந்து ஒரு பில் வந்து 50,000 தாண்டிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக EWay பில் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து எதில் கொடுத்துருக்காங்க, டேலியில் கொடுத்துருக்காங்க. அப்போது அல்லது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து EWay பில் போட்டாகணும். அது இன்பிட்வீன் பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னா 50,000 தாண்டிட்டு அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் கொடுத்துருப்பாங்க, த்ரெஷோல்டு லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து தாண்ட சொல்ல என்ன செய்யணும், கண்டிப்பாக EWay பில் வேணுமா வேண்டாமாங்கிறத வந்து இந்த EWay பில் அப்ளிகபிள்ங்கிறத கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மற்ற எந்த டீட்டெயிலும் கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்னு ஒன்று இருக்கும். அதில் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரே ஒரு
டேக்ஸ் மட்டும் தான் உங்களுடைய இந்த கம்பெனியில் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து கிளாத் இண்டஸ்ட்ரி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாத் ஷாப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் வந்து ஒரே ஒரு டேக்ஸ் மட்டும் இருக்குன்னா இதில் வந்து என்ன டேக்ஸோ அந்த டேக்ஸை மட்டும் கொடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்காக நீங்கள் வந்து டேக்ஸை செட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து எது கொடுக்க தேவையில்லை. அங்கே வந்து செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட்டுங்கிறது கொடுக்க தேவையில்லை, நோ கொடுத்துக்கோங்க. கடைசியில் என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ இதில் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராசஸுமே வந்து இந்த கம்பெனியில் நம்ம பண்ணிக்கலாம். அப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த டிரான்சாக்ஷனில் உங்களுடைய டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ஹெட்டெலாம் இருக்கோ அதை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும், லெட்ஜர்ஸை க்ரியேட் பண்ணணும். இந்த டிரான்சாக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்கேடெக்லேருந்து 5 பென்ட்ரைவ் வாங்கியிருக்கோம். அப்போ இதுக்கு தேவையான என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ஹெட் லெட்ஜர்லாம் வருது அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று வந்து பர்ச்சேஸ் வந்து நம்ம எத்தனை % வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா 18% வாங்குகிறோம். அப்போ நம்ம என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அட்டு ஜிஎஸ்டி 18% அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஆர்கேடெக்ட்லேருந்து வாங்குறதுனால ஆர்கேடெக்ட் அப்படிங்கிற இன்னொரு லெட்ஜரை க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்து இன்வென்ட்ரியை பொறுத்தவரை என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா பென்ட்ரைவ் அப்படிங்கிற ஒரு இன்வென்ட்ரி ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் லெட்ஜர் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போகிறோம், லெட்ஜர் போகிறீங்க, க்ரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இதில் நேம் அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போது பர்ச்சேஸ் அட்டு 18% அப்படின்னு கொடுக்குறோம். இதில் அண்டருங்கிறது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இன்வென்ட்ரி வேல்யூ ஆர் எஃபெக்டட் கண்டிப்பாக எஸ் கொடுக்கணும். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஏன்னா வந்து பர்ச்சேஸர் 18%னா வந்து ஜிஎஸ்டி நம்ம இது பண்ண வேண்டியிருக்கு. செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில் சொல்லி இருக்கும். அதாவது வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இதில் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இதில் போய் என்ன கொடுக்கணும் 18% அப்படிங்கிறத நம்ம டேக்ஸபிள் செலக்ட் பண்ணணும். இதுலேயும் கொடுத்துக்கலாம், அல்லது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஸ்டாக் ஐட்டம் என்ன பொருள் வாங்குகிறோமோ அந்த பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த லெட்ஜருக்கு வந்து ஜிஎஸ்டி செட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே செட் பண்ணால் ஸ்டாக் ஐட்டத்தில் செட் பண்ண தேவையில்லை. அங்கே ஸ்டாக் ஐட்டத்தில் செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லோக்கல் பர்ச்சேஸுக்கு வந்து செட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இந்த இதில் வந்து டைப் ஆஃப் தி சப்ளைங்கிறது குட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஆர்கேடெக் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணும். இது வந்து சன்ரே கிரெடிட்டாஸ். இது வந்து லோக்கல் டீலருங்கிறதுனால தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இவர் ரெகுலர் டீலரா அல்லது காம்போசிஷன் ஸ்கீமில் வராரா இல்லைன்னா கன்சியூமரா இல்லை அன்ரிஜிஸ்டரா அப்படிங்கிறது வரும். சிலவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன கொடுத்துடணும் ரெகுலர் கொடுத்து ரிஜிஸ்டர் நம்பர் அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். அல்லது அவர் காம்போசிஷன் ஸ்கீமில் வந்தார்னா அந்த காம்போசிஷன் ஸ்கீம் கொடுத்து அது ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். அல்லது கன்சியூமர்கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கன்சியூமர் கொடுத்துக்கலாம். சரியா? அப்போ யார்கிட்டேருந்து வாங்குகிறோமோ அந்த இதை கொடுத்துக்கணும். ரெகுலர்னு கொடுத்துட்டு இங்கே ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் அது ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கலாம். சரிதானே? கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிருங்க. அடுத்ததாட்டு இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் வந்து என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 18% ஜிஎஸ்டி வந்து லோக்கல், அதாவது வந்து வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும் sGst அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். வந்து CGST அப்படிங்கிறது வரும். அப்போ sGst அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணணும், இன்னும் வந்து CGST அப்படிங்கிறதும் க்ரியேட் பண்ணணும். சரியா? ஏன்னா வந்து லோக்கலுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணால் அந்த 18% வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஸ்டேட் ஒன்று, சென்ட்ரல் ஒன்று அப்படிங்கிறத வந்து 9% பிரிச்சுக்கணும். sGst இன்புட் டேக்ஸ் நம்ம வந்து என்ன செய்கிறோம் பர்ச்சேஸ் அப்படிங்கிற சொல்ல வந்து இன்புட் டேக்ஸ்
sGst அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து எதில் வரும் அப்படின்னு சொன்னோன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இது வந்து sGst அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சம்மந்தப்பட்டது. அப்போ ஸ்டேட் டேக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெர்சன்டேஜ் எத்தனை பெர்சன்டேஜ் 9% கொடுத்துக்கோங்க. அதே சேமாட்டு இன்புட் CGST இது வந்து டேக்ஸ் டைப் வந்து சென்ட்ரல் டேக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் 9%. அப்போ இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்தவரை இதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆர்கிடெக்ட்ங்கிற ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறது பர்ச்சேஸ் அட் 18% ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இன்புட் sGst 9%, இன்புட் CGST 9%, இந்த 4 லெட்ஜரும் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த இன்வென்ட்ரி ஸ்டாக் ஐட்டம் வந்து கடைசியில் க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்த டிரான்சாக்ஷனை பொறுத்தவரை இது வந்து 28%, பர்ச்சேஸ் அட்டு 28%ன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இதுவும் லோக்கல், அதாவது வந்து அதே ஸ்டேட்டில் உள்ள பர்ச்சேஸ் தான். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்டேட் நேம் கொடுத்துருவாங்க. அப்போ ஸ்டேட் நேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து IGSTயாக ஆயிரும். அப்போ லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு சொன்னாலே, அதாவது வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணாலே அங்கே அதில் வந்து 2 டேக்ஸ் வந்துடும், sGst CGST. அப்போ என்ன டேக்ஸ் GST இருக்கோ அதை 2ஆக பிரிச்சுக்கணும். சரிதானே? அப்போ இங்கே வந்து இன்புட் sGst 14%, இன்புட் CGST 14%ன்னு கொடுக்கணும். ரெண்டாவது டிரான்சாக்ஷனை பொறுத்தவரை 4 லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டில் க்ரியேட் பண்ண மாதிரியே தான். பர்ச்சேஸ் அட்டு 28% கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறத எடுத்துக்கணும். அடுத்து இன்வென்ட்ரி வேல்யூ வந்து எஸ் கொடுத்துக்கணும். ஜிஎஸ்டி ரேட்டு செட் பண்ணணும் தேவையில்லை, ஏன்னா வந்து அந்தந்த என்ன ப்ராடக்டோ அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். இதில் வந்து குட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கணும். அடுத்து எம்எஸ் இந்தியா ஸ்டாண்டர்ட் கிரெடிட்டாஸ், தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது மாதிரி இன்புட் sGst 14%. இது மாதிரி இங்கே வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் ஜிஎஸ்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து sGstங்க சொல்ல வந்து ஸ்டேட் டேக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து டேக்ஸ் வந்து 14%. அதே மாதிரி இன்புட் CGST 14%, GST சென்ட்ரல் டேக்ஸு 14%. அப்போ இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்தவரை 4 லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அவுட் சைட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு கேரளாவில். அப்போ வந்து அவுட் சைட் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா
இந்த ரெண்டு டேக்ஸும் வராது. இன்புட் டேக்ஸ் sGst CGST வராது. அங்கே என்ன வந்துடும், ஒரே டேக்ஸு தான், IGST அப்படிங்கிற ஒரு டேக்ஸு தான் வரணும். அதை முக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது எந்த சப்ளையரோ அவருடைய ஸ்டேட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் வந்து அது IGST எடுத்துக்கிட்டும், இல்லைனா எடுத்துக்கிடாது. அப்போ இதில் வந்து 18% அப்படிங்கிறது வந்து அவுட் சைடுங்கிறதுனால இங்கே பர்ச்சேஸ் அட் 18% ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து வித்தின் ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டுக்குள்ளே பர்ச்சேஸ் அட் 18%. இது வந்து வெளியே உள்ள ஸ்டேட் அப்படிங்கிறதுனால இதுக்கு தனியாக க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து இன்டர் ஸ்டேட்டு பர்ச்சேஸ் அட் 18% அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணணும். ஏன்னா வந்து அதில் ஃபஸ்ட்டில் க்ரியேட் பண்ண வந்து பர்ச்சேஸ் அட் 18% வந்து இன்ட்ரா ஸ்டேட்டுக்குள்ளது. இன்ட்ரா ஸ்டேட்னால் வந்து வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளது. அதுக்கப்புறம் வந்து இன்டர் ஸ்டேட் அப்படிங்கிற சொல்ல வந்து அவுட் சைட் ஸ்டேட், தமிழ்நாடை தவிர வேறு எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அது வந்து இன்டர் ஸ்டேட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ அதுக்கு தனியாக பர்ச்சேஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். இப்போ அந்த பர்ச்சேஸ் லெட்ஜர் நேம் வந்து என்ன செய்கிறோம், இதில் வந்து லெட்ஜர் செலக்ட் பண்ண சொல்ல கண்டிப்பாக இன்டர் ஸ்டேட்டுங்கிறத செலக்ட் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக வந்து இன்டர் ஸ்டேட்டாக இருந்தால் இங்கே எஸ் கொடுத்து ஆகணும். எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது 18%. அதே மாதிரி வந்து IS பர்ச்சேஸ் அட் 12%. அதர் ஸ்டேட்டுங்கிறதுனால கண்டிப்பாக அங்கே செட் ஆல்டர் GST டீட்டெயிலில் எஸ் கொடுக்கணும். இதில் வந்து இன்டர் ஸ்டேட் டேக்ஸபிள் எடுக்கணும். இதில் டேக்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கணும். அடுத்த ட்ரான்சாக்ஷனில் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். 5 பென்ட்ரைவ் வந்து 1500 குமாருக்கு. GST வந்து 18%. இதில் வந்து என்னென்ன லெட்ஜர்லாம் வரும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று வந்து சேல்ஸ் அப்படிங்கிற லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். அடுத்து குமாருங்கிற ஒரு லெட்ஜரு. அடுத்து வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த அவுட்புட் GST அப்படிங்கிற லெட்ஜர். 4 இதுவும் க்ரியேட் பண்ணணும். இன்வென்ட்ரி வேல்யூ எஃபெக்டட் எஸ் கொடுத்துக்கோங்க. GST அப்ளிகபிள் வந்து அப்ளிகபிள் கொடுத்துக்கணும். இதுக்கு வந்து செட் ஆல்டர் GST டீட்டெயில் தேவையில்லை. ஏன்னா வந்து லோக்கல், அதாவது வந்து இன்ட்ரா ஸ்டேட் வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த பொருளுக்கு GST கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிடும். அதிலேருந்து GSTக்கான வேல்யூ எடுத்துக்கிடும். அதனால் வந்து இந்த லோக்கலில் பண்ணக்கூடிய சேல்ஸ் இதுக்கு வந்து இந்த இடத்துல செட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதில் வந்து குட்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி குமார் அக்கௌண்ட் அப்படிங்கிறது சென்ட்ரி டெபிட்டாரில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மெயினாக அவுட்புட் sGst, அவுட்புட் CGST ரெண்டும் க்ரியேட் பண்ணணும். அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் எடுத்துக்கோங்க. இதில் GST எடுத்துக்கணும்.
இதில் வந்து ஸ்டேட் அப்படிங்கிறதுனால ஸ்டேட் டேக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். 9% கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி வந்து அவுட்புட் சிஜிஎஸ்டிக்கும் இது வந்து சென்ட்ரல் டேக்ஸ் எடுத்துக்கோங்க. 9% கொடுத்துருங்க. அதுக்கடுத்த டிரான்சாக்ஷனில் வந்து சேல்ஸ் ஆஃப் 10 மானிட்டர் ரிவைஸ் 4500 டு ஆர்ஆர் அண்ட் கோ. அப்போ இதில் க்ரியேட் பண்ண மாதிரிட்டு சேல்ஸ் அட் 28% க்ரியேட் பண்ணணும். அடுத்து வந்து ஆர்ஆர் அண்ட் கோ. அடுத்து வந்து அவுட்புட் ஜிஎஸ்டி வந்து 14 ரெண்டு இது க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து அவுட்புட் sGst 14%, டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் எடுத்துக்கோங்க, ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து sGstங்கிறது வந்து ஸ்டேட் டேக்ஸ் எடுத்துக்கணும். இதில் 14% கொடுத்துருங்க. அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி 14%. அதே மாதிரி வந்து அவுட் சைட் டேக்ஸ் பண்ணணும். அவுட்புட் ஐஜிஎஸ்டி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கச்சில் வந்து செட் அல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில் வந்து எஸ் கொடுத்துக்கணும். எஸ் கொடுத்துட்டு இதில் வந்து இன்டர்ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கும். சரிதானா? அவள் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவள் அந்த இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் டேக்ஸபிளை எடுத்துக்கணும். இதில் எத்தனை % அப்படிங்கிறது கொடுக்கணும். 12%. இதில் குட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து வந்து அவுட்புட் ஐஜிஎஸ்டி. இதில் வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கணும். இதில் வந்து இன்டகிரேட்டட் டேக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இதில் 14%, சார் 12%. இவ்வளோ தான் லெக்சர் எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ட்ரி போடுறது. என்ட்ரி போடுறதுக்கு முன்னால் இதில் என்னென்ன ஸ்டாக் ஐட்டம் இருக்கோ அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அதாவது வந்து இன்வென்ட்ரியில் வந்து ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து கேட்வே ஆஃப் டேலி வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் இன்வென்ட்ரி இன்ஃபோங்கிறது இருக்கும். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு வரதுக்கு வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் போகணும். அதில் வந்து அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறதுல என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா
மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லிங்கிறது நோவில் இருக்கான்னு பார்த்துக்கணும். எஸ்ஸில் இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஆப்ஷன் இருக்காது, இந்த இன்வென்ட்ரிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. அப்போ அந்த இன்வென்ட்ரி ஆப்ஷன் வேணும்னா என்ன செஞ்சுக்கலாம், ஃப்யூச்சரில் போய் எடுத்துக்கலாம். அப்போ இன்வென்ட்ரி இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதில் வந்து ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணணும். ஸ்டாக் ஐட்டத்துக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன யூனிட்டுங்கிறத ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். யூனிட்டுங்கிறது வந்து நம்ம இந்த சம்மை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷனில் எல்லாத்துலேயுமே வந்து என்ஓஎஸ் நம்பர்ஸுங்கிறது தான் யூஸ் பண்ணுறோம் யூனிட் வந்து. அப்போ அந்த யூனிட் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்க, யூனிட் ஆஃப் மெஷர் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் கொடுத்துக்கோங்க. அப்போ சிம்பிள்ங்கிறது என்ஓஎஸ் கொடுத்துக்கிறோம். இதில் வந்து ஃபார்மல் நேம் நம்பர்ஸ். அடுத்து இதில் வந்து என்ஓஎஸ். இது வந்து டிஃபால்ட்டாக என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்கோ யூஜிஎஸ்சியில் அந்த யூனிட்டு ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இது கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நீங்கள் ஃபைல் வந்து ஃபைலிங் ரிட்டர்ன் பண்ண சொல்ல இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அங்கே வந்து சேவ் ஆகக்கூடியதாக இருக்கும். அதனால் இதை கரெக்டாக கொடுத்துக்கணும். யூனிட் வந்து யூஜிஎஸ்சி டெசிமல் பிளேஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அக்செப்ட். அப்போ யூனிட் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இன்வென்ட்ரி இன்ஃபோவில் ஸ்டாக் ஐட்டம்ங்கிறது இருக்கும். அதில் என்ட்ரு அடிச்சுக்கணும், க்ரியேட். அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா பென்ட்ரைவ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணணும். சரியா? அப்போ இந்த பென்ட்ரைவ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா எத்தனை % டேக்ஸ் உள்ளது, 18% டேக்ஸ் உள்ளது. அதுக்கு ஹெச்எஸ்என் வந்து 8471. அப்போ இதில் வந்து நேம்ங்கிறது வந்து பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இதில் வந்து யூனிட்ஸ் வந்து என்ஓஎஸ் எடுத்துக்கணும். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுத்துக்கணும். இதில் எஸ் கொடுத்துக்கணும். இதில் எஸ் கொடுத்தோடனே என்ன % அப்படின்னு சொல்லி கேட்கும். வேல்யூ வச்சு தான் நம்மளுக்கு டேக்ஸ் இதாகணும். அப்போ வேல்யூன்னு சொல்லி கொடுக்குறோம். இதில் வந்து டேக்ஸபிள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. எத்தனை % டேக்ஸ் உள்ள இது பொருள் அப்படின்னா 18% உள்ளது. அப்போ 18ங்கிறது கொடுத்துக்கணும். பென்ட்ரைவ் வந்து அப்போ இதில் குட்ஸு செலக்ட் பண்ணுங்கள். டைப் ஆஃப் தி சப்ளை வந்து அடுத்து என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா இது சேவ் ஆயிரும். பென்ட்ரைவ்ங்கிறது சேவ் ஆயிரும். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு வந்து அதிலே ஹெச்எஸ்என் கோடு கொடுக்க வேண்டியிருக்கு. ஹெச்எஸ்என் கோடு கொடுக்காமல் விட்டுட்டோம். அதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா பேஜ் அப்பு கொடுத்துட்டிங்கன்னா முன்னால் கொடுத்த நேம் வரும். அப்போ இதில் வந்து ஹெச்எஸ்என் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொன்னோன்னா இதில் ஜிஎஸ்டிக்கு போய்க்கணும். எஸ் கொடுங்க திரும்ப. அப்போ இதில் வந்து ஹெச்எஸ்என் டீட்டெயில் வரல அப்படின்னு சொன்னோன்னா இது பக்கத்தில் கான்ஃபிகர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அலோ ஹெச்எஸ்என் எஸ்சிஎஸ்சி டீட்டெயில்னு இருக்கும். ஹெச்எஸ்என்ங்கிறது வந்து குட்ஸு சம்மந்தப்பட்டதுக்கு வந்து ஹெச்எஸ்என் வரும். சர்வீஸ் சம்மந்தப்பட்டதுக்கு வந்து எஸ்சிஎஸ்சி வரும். அப்போ வந்து குட்ஸு சம்மந்தப்பட்டதோ இல்லை சர்வீஸ் சம்மந்தப்பட்டதுக்கோ நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கு ஹெச்எஸ்என்னோ எஸ்சிஎஸ்சி அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துக்கணும். உடனே வந்து நம்மளுக்கு ஹெச்எஸ்என் கோடு கேட்கும். அப்போ இந்த ஹெச்எஸ்என் கோடு கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபைலிங் பண்ண சொல்ல, ரிட்டன் ஃபைல் பண்ண சொல்ல அந்த ப்ராடக்ட் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய வரும். அதுக்கு வந்து இந்த ஹெச்எஸ்என் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக எடுத்துக்கிடும், இல்லைனா உங்களுக்கு எரர் வரும். அதனால் ஹெச்எஸ்என் கோடு வந்து மினிமம் 4 டிஜிட் வந்து கடைசி 4 டிஜிட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ இதில் வந்து 8471 ஹெச்எஸ்என் கோடு. அடுத்ததாக வந்து மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் க்ரியேட் பண்ணணும். மானிட்டருக்கான ஹெச்எஸ்என் வந்து 8528 28%. அடுத்த ஸ்டாக் என்னதுன்னா லேப்டாப், சோனி லேப்டாப்பு. அது வந்து 18% டேக்ஸு.
HSN வந்து HSN வந்து அதுக்கும் 8471 தான் வரும். இது வந்து 18% டேக்ஸ். அடுத்தது சாம்சங் மொபைல் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். இதுக்குள்ள HSN வந்து 8817 taxable 12%. அடுத்து எல்லா ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டிரான்சாக்ஷன் என்ட்ரி போட போகிறோம். அதுக்கு வந்து வவுச்சர் என்ட்ரி போடுறோம். இதை விட்டு வெளியே வந்துக்கணும், எஸ்கேப்பு. இதில் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படிங்கிறதுக்கு போய்க்கணும். அதில் வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிற வவுச்சர் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பர்ச்சேஸ் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கணும். சரி, F9 கொடுத்தாலும் வந்துடும். ஏன்னா பார்ட்டி நேம் அப்படிங்கிறது கொடுக்குறோம். பார்ட்டி நேம் வந்து என்னதுன்னா ஆர்ஆர் டெக், ஆர்கே டெக். இப்போ இதில் வந்து பர்ச்சேஸ் அட் எத்தனை % அப்படின்னா 18% எடுத்துக்கணும். நேம் ஆஃப் தி ஐட்டம், நேம் ஆஃப் தி ஐட்டம் என்னது அப்படின்னு சொன்னோம்னா பென்ட்ரைவ் வந்து 5 பென்ட்ரைவு. ஒரு பென்ட்ரைவனுடைய ரேட்டு வந்து 800. பென்ட்ரைவ் 5 பென்ட்ரைவு, ஒரு பென்ட்ரைவ் ரேட்டு வந்து 800. அடுத்து வந்து அடுத்த பொருள் எதுவும் இருந்தால் இதில் அடிச்சுக்கணும், டைப் பண்ணிக்கணும். பொருள் முடிஞ்சிட்டு அப்படின்னா இன்னொரு என்ட்ரு அடிக்கணும். இன்னொரு என்ட்ரு அடித்தோன்னா இந்த இடத்துல தான் வந்து டேக்ஸு கொடுக்கணும். பர்ச்சேஸாக இருந்தால் இன்புட் டேக்ஸு, சேல்ஸாக இருந்தால் அவுட்புட் டேக்ஸு கொடுக்கணும். அப்போது இன்புட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து 18% அப்படிங்கிறதுனால லோக்கல் பர்ச்சேஸ் அப்படிங்கிற சொல்ல வந்து இது வந்து என்னது 18 வந்து 9% வந்து ஸ்டேட்டு sGSTக்கு 9%, அதுக்கப்புறம் CGSTக்கு 9% கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து CGST 9% என்று அடிக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், அதுக்குள்ளே வேல்யூ தானாக வந்துடும். அதே மாதிரி வந்து இன்புட் sGST 9% கொடுக்குறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வரணும். இந்த வேல்யூ வரல அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், அந்த ஜிஎஸ்டி கரெக்டாக கொடுக்கல, வேல்யூ கொடுக்கலன்னா இந்த இடத்துல வந்து வேல்யூ தானாக வராது. அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆயிரும், நரேஷன் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்டர், ஆர்கேடெக் முடிஞ்சது. அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து MS இந்தியா லிமிட்டட்லேருந்து 10 மானிட்டர் வாங்குகிறோம் 4000 ரூபாய்க்கு 28%. அப்போது இதில் வந்து MS இந்தியா
இது வந்து எத்தனை பர்சன்ட் மானிட்டர் வந்து 28%. அப்போ பர்ச்சேஸ் அட் 28%ங்கிறது எடுத்துக்கணும். நேம் ஆஃப் தி ஐட்டம் வந்து மானிட்டர். குவான்டிட்டி வந்து 10 மானிட்டர் வாங்குகிறோம். ரேட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ரேட்டு வந்து 4000 ரூபா. அப்போ வந்துடுது. அடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா மானிட்டருங்கிறதுக்கு அடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா இன்புட் ஜிஎஸ்டி கொடுக்கணும். அப்போ லோக்கல் பர்ச்சேஸுங்கிறதுனால sGst CGST கொடுக்கணும். அப்போ வந்து ஐஎன் டைப் பண்ணுறீங்க. இது வந்து 28%னால் 14% வந்து ஸ்டேட்டு, 14% வந்து சென்ட்ரல். அப்போ CGST 14%ங்கிற என்ட்ரு அடிக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்துடும். அதே மாதிரி இன்புட்டு sGst 14 ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்துடுது. அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து பர்ச்சேஸ் டு சோனி லேப்டாப் வந்து 45,000 ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டியில். அதுக்கப்புறம் சாம்சங் வந்து 2 சாம்சங் மொபைலு 10,000 ரூபாய்க்கு 12% டேக்ஸில். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது வந்து இது வந்து எனது அவுட் சைடு ஸ்டேட். ஸோ தானே. அப்போது இதுக்கு எப்படி என்ட்ரி போடணும் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு வந்து இது 2-3 ஜிஎஸ்டியில் இருந்ததுன்னா என்ன செஞ்சுக்கணும், பிரித்து போடணும். 18% தனியாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 12% தனியாக போட்டுக்கணும். ஏன்னா அப்போது 18% தனியாக போடணும் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பார்ட்டி நேம் எடுத்துக்கோங்க. பார்ட்டி நேம் வந்து நம்ம கேஷுக்கு தான் வாங்கியிருக்கோம். அதனால் வந்து என்ன எடுத்துக்கலாம், கேஷ் எடுத்துக்கணும். அடுத்து வந்து பர்ச்சேஸ் லெஸ்டர் அப்படிங்கிறதுல வந்து இது வெளி மாநில பர்ச்சேஸ். சரியா. அப்போ இன்டகிரேட்டர் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். எத்தனை பர்சன்ட், 18%. அப்போ இன்டகிரேட்டர் பர்சன்ட் 18% எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நேம் ஆஃப் தி ஐட்டம்ங்கிறது வந்து 2 சோனி லேப்டாப் வந்து 45,000 ரூபாய்க்கு. அப்போ சோனி லேப்டாப் 2 45,000. அடுத்து ஒரு என்டர். இது வந்து அதர் ஸ்டேட்டுங்கிறதுனால, இன்டர் ஸ்டேட்டுங்கிறதுனால அது என்னது ஐஜிஎஸ்டி போடணும். அப்போ அவுட்புட் டேக்ஸ் ஐஜிஎஸ்டி வந்து இது வந்து 18%க்கு வந்து இல்லை, 12%க்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து இன்னொன்று நினச்ச வேண்டியிருக்கு, க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அல்ட்டு சி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து லெட்ஜர் க்ரியேஷனுக்கு போய்க்கலாம். இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் இன்டகிரேட்டர் ஸ்டேட் எடுத்துக்கோங்க. இன்டகிரேட்டர் டேக்ஸு இதில் 18%. ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்துடும் 16,200. அதுக்கப்புறமா வந்து மொபைல் ஃபோனுக்குள்ளது என்ட்ரி பண்ணியாச்சு. சோனி லேப்டாப் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சாம்சங் மொபைல் வந்து 2 10,000 ரூபாய்க்கு.
இது வந்து ஹையஸ்ட் பர்ச்சேஸ் 12%. இதில் மொபைலு 2 மொபைலு ரேட்டு வந்து ஒரு மொபைல் வந்து 10,000 ரூபாய்க்கு. அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக 2,400 வந்துடும். அதில் பார்ட்டி நேம் அப்படிங்கிற சொல்ல வந்து குமார் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். இதில் வந்து சேல்ஸ் செட் 18% எடுத்துக்கணும். இதில் வந்து பென்ட்ரைவ் எடுத்துக்கலாம். பென்ட்ரைவ் வந்து எத்தனை பென்ட்ரைவ் கொடுக்குறோம்? 5 பென்ட்ரைவ் வந்து 1,500 ரூபாய்க்கு. 1,500. அடுத்ததாக 10 மானிட்டர் வந்து RRNCOவுக்கு 28%ல் சேல்ஸு. அவுட்புட் 28னா 14. அவுட்புட் GST 14. அடுத்த அவுட்புட்டு sGst 14. இதில் வந்து EWay பில் வந்து நம்ம ஆக்டிவேட் கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா 50,000 தாண்டதுனால EWay பில்லுக்குள்ள டீட்டெயில் வந்து கேட்குது. நம்ம EWay பில் டீட்டெயில் இருந்துச்சுன்னா அதில் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து 2 சோனி லேப்டாப் வந்து 50,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். சோனி லேப்டாப் அப்படிங்கிறதுல வந்து அது வந்து எத்தனை %? 18%க்குள்ளது. அப்போ சேல்ஸ் 18% கொடுத்துக்கிறோம். சோனி லேப்டாப்பு எத்தனை அப்படின்னு சொன்னோம்னா 2 லேப்டாப் 50,000 ரூபாய்க்கு. இது வந்து அவுட்புட் GS 18னா 9 கொடுக்கணும். CGST 9. அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் sGst 9% செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இதில் வந்து ப்ரொவைட் GST EWay பில் டீட்டெயில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் எஸ் அல்லது நோ கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னா EWay பில் டீட்டெயிலுக்கான EWay பில்னால் என்னங்கிறத ஃபஸ்ட்டில் பார்த்தோம். அதாவது வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே உள்ள பொருள் கொண்டு போனால் நம்ம வந்து நெட்டில் வந்து EWay பில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியோம், அந்த இதை வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து காட்ட வேண்டியிருக்கும். அப்போது நீங்கள் வந்து வேறு மாநிலத்துக்கு கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன செய்யணும், EWay பில் வந்து ஜென்ரேட் பண்ணி ஆகணும். அப்போ அந்த ஜென்ரேட் பண்ணக்கூடிய EWay பில் ஆப்ஷனையும் வந்து டேலியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதில் வந்து என்ன செய்யணும், எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து EWay பில் நம்பரு, வேறு எதுவும் டேட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவும் உண்டுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து EWay பில் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு இந்த இதோடி சேவ் ஆகிரும். நம்மளுக்கு வந்துட்டு 2 சாம்சங் மொபைல் வந்து 15,000 ரூபாய்க்கு வந்து 12% GSTயில் கொடுக்குறோம். ஆனால் வந்து எங்கள் அவுட் சைட் ஸ்டேட் கேரளாவுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம். அப்படிங்கிற சொல்ல வந்து இன்டர் ஸ்டேட் அப்படிங்கிறது வரும். இன்டர் ஸ்டேட் 12% வரும்.
அப்போ நீங்கள் நினச்சிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டி நேம் வந்து கேஷ் என்ட்ரி பண்ணுறதுனால இப்போ வந்து எங்கேங்கிறத கொடுக்கணும் கண்டிப்பாக. சரியா? இப்போ அதர் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால கொடுக்கணும், மற்ற தமிழ்நாடாக இருந்தால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதர் ஸ்டேட்டாக இருக்க சொல்ல வந்து கண்டிப்பாக இதில் கொடுக்க வேண்டி வரும். அப்போ இதில் வந்து சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஐஎஸ் சேல்ஸ் 12% எடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் தி ஐட்டம் அப்படிங்கிறது வந்து சாம்சங் மொபைலு. அப்போ எத்தனை குவான்டிட்டி அப்படிங்க சொல்ல வந்து நம்மளுக்கு வந்து 2 குவான்டிட்டி 15,000 ரூபாய்க்கு. அப்போ 2ங்கிறது கொடுக்குறோம், 15,000 கொடுத்துங்க. இதில் வந்து இந்த ஸ்டேட்டு 12% அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ எதனால் வரல அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இன்புட் டேக்ஸ். அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், அவுட்புட் டேக்ஸ். இது வந்து சேல்ஸுங்கிறதுனால அவுட்புட் டேக்ஸ் வந்து ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது, இது அதர் ஸ்டேட்டுங்கிறதுனால வந்து அவுட்புட் ஐஜிஎஸ்டி 12%ங்கிறத கொடுத்துக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்துடும். இதுலேயும் வந்து எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், சேவ் ஆயிரும். அப்போ இதுதான் வந்து டிரான்சாக்ஷன் என்ட்ரிஸ். எல்லா என்ட்ரியுமே நம்ம வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. சரி, என்ட்ரி பண்ணி நம்ம வந்து இப்போது மந்த் எண்டில் வந்து எவ்வளோ பேயபிள் பண்ணணும். அப்போ பேயபிள் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி, பேயபிள்ங்கிறது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், ரிட்டர்ன் தாக்கல் பண்ணணும். அதுக்கு பேர் தான் GSTR 3B அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா GSTR 3B அப்படிங்கிறத வந்து நெட்டில் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். இந்த சப்மிட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனையும் வந்து டேலியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எங்கே போய் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா கேட்வே ஆஃப் டேலி வந்துக்கணும். கேட்வே ஆஃப் டேலியில் வந்து டிஸ்பிளே அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடணும். டிஸ்பிளேயில் வந்து ஸ்டாச்சுவரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் போனீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதில் வந்து GSTR 1, 2 அப்படிங்கிறது இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து குவார்ட்டர்லி வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணக்கூடியது. GSTR 1, 2. அப்போ எது தேவை அப்படின்னா GSTR 3B அப்படிங்கிறது தேவை. அப்போ GSTR 3B அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எந்த எரரும் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த எரர் கரெக்டாக இருந்தால் தான் இந்த அமௌண்ட்டு கரெக்டாகும். அப்போ வந்து இன்கம்ப்ளீட் ஆர் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மிஸ்மேட்ச் கிடைக்குது. அப்போ என்னன்னு கொடுத்து பாருங்கள், என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சோன்னா நம்பர் ஆஃப் வவுச்சர் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அப்போ என்ட்ரு அடிக்கிறீங்க. அப்போ இதில் வந்து என்ன டீட்டெயிலுங்கிறது கொடுக்கல. எது அப்படின்னா இது வந்து இந்த டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? வவுச்சர் நம்பர் 3வது வவுச்சரில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். அது வந்து என்ன ஸ்டேட் அப்படிங்கிறது கொடுக்கல. சரிதானா? இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எங்கே இருந்து எங்கே அப்படிங்கிறத கொடுக்கல. அப்போ ஸ்டேட்டுங்கிறது எங்கே அப்படின்னா நம்ம கேரளாவுக்கு தான் நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம். கேரளாவிலேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கேரளா கொடுத்துக்கணும். சரியா? கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் ஆகிரும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னது ஆயிடுச்சு, நில். இன்கம்ப்ளீட் மிஸ்மேட்சிங்கிறது வந்து எப்போதுமே வந்து நில் அப்படிங்கிறது இருக்கணும். இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து 3B ஓகே அப்படின்னு அர்த்தம். இப்போ இது டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் Alt F1 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்துடும். அப்போ டீட்டெயிலாக வந்து அப்போது அன்ரிஜிஸ்டர் பர்சனுக்கு, ரிஜிஸ்டர் பர்சனுக்கு இந்த இது வந்து அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நெட்டில் வந்து GSTR 3B ஃபைல் பண்ண சொல்ல என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அதே ஃபார்மெட்டு தான் இது. அப்போ இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்தந்த காலத்தில் அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து GSTR 3B வந்து ஈஸியான முறையில் ஃபைலிங் பண்ணிக்கலாம். அப்போது இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மேலே இருக்குல்ல, இது ஃபுல்லாக வந்து என்னது அப்படின்னு சொன்னோன்னா சேல்ஸ் அமௌண்ட். அப்போ என்னென்ன சேல்ஸ் அமௌண்ட் இருக்கோ அது ஃபுல்லாக இதில் இருக்கும். அதுக்கப்புறம் எலிஜிபிள் ஐடிசிங்கிறது தான் நான் சொன்னது, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஜிஎஸ்டினுடைய அட்வான்டேஜ். எப்படி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ண சொல்ல நம்ம கட்டியிருக்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ண சொல்லையோ அல்லது வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், சர்வீஸ் சம்மந்தப்பட்டது 2, அதுக்கப்புறம் வந்து மற்ற எந்த விதமான சர்வீஸாக இருந்தாலும் நீங்கள் பே பண்ணியிருந்தா டிரான்ஸ்போர்ட்டுக்கு, இந்த மாதிரி எந்த வகையான இதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த இதுக்கெலாம் சர்வீஸ் சம்மந்தப்பட்டதுக்கும் நீங்கள் வந்து பே பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உள்ள ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இங்கே ஐடிசியாக எடுத்துக்கலாம். அப்போது அந்த அமௌண்ட் ஃபுல்லாக இங்கே சேர்ந்து இருக்கும். சரியா? அப்போது அந்த அமௌண்ட்டில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா வரக்கூடியது தான் நீங்கள் வந்து என்னது, வரக்கூடிய அமௌண்ட் தான் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்.
அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டு சப்ளைஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போயிருக்கு அப்படின்னா 35,550 ரூபா டேக்ஸ் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. சரியா? அப்போது வந்து சேல்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து 3 அவுட்வேர்டு சப்ளைஸ்ன்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த அவுட்வேர்ட் சப்ளைஸ் வந்து இருக்கக்கூடியதும் அவுட்வேர்ட் சப்ளைஸில் இருந்து ஐடிசியை கழிச்சா கிடைக்கக்கூடியது தான் நம்மளுக்கு வந்து பேயபிள் அமௌண்ட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் சப்ளைஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 35,550. அப்போ 35,550 மைனஸ் நீங்கள் என்ன போடணும், 35,550லேருந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஐடிசி பர்ச்சேஸில் வந்து நீங்கள் அதாவது வந்து டேக்ஸ் கட்டியிருப்பீங்கள்ல ஜிஎஸ்டி, அது எவ்வளோ அப்படின்னு சொன்னோன்னா 30,520 ரூபாய்க்கு கட்டியிருக்கீங்க. அப்போ 30,520. அப்போ நீங்கள் கட்ட வேண்டிய பேமெண்ட் தொகை என்ன அப்படின்னு சொன்னோன்னா அப்போ வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 5,030 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பேயபிள் வந்து 5,030 ரூபா வந்து பேயபிள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியான முறையில் கணக்கு பண்ணிக்கலாம். சரிதானா? அடுத்த அதாவது பில்லிங் வந்து சேல்ஸ் பண்ண சொல்ல வந்து GSTR மெத்தடோடி அந்த பில்லிங்கோடி நம்மளுக்கு வந்து அந்த அதாவது பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கிறது, அந்த மெத்தடில் GSTR 3 பில் எப்படி நீங்கள் உருவாக்குறதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.